ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நிறைய மருத்துவ குணம் நிறைந்த பால் சுறா கருவாடு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ண விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு அதை நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. எப்போவுமே வெங்காயம் போட்ட 2 நிமிஷத்துலேயே தக்காளி இதெல்லாம் போட்டோம்னா டேஸ்ட்டு வராதுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டா கொஞ்சம் குழம்பு நல்லா வருங்க டேஸ்ட்டாக. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க, ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நிறைய பூண்டு சேர்த்து அதுக்கு நல்லா இருக்குங்க. நான் ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பால் சுறா கருவாடு குழம்பு யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா இந்த பால் சுறா கருவாடு குழம்பு சாப்பிட்றதுனால பால் நிறையா சுரக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்த ஆரோக்கியமாக இருக்கும். அதை சாப்பிட்ற நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த பால் சுறா கருவாடு குழம்பு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதுலேருந்து இதை நான் சாப்பிட்டுட்ருக்கேன். வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். கண்டிப்பாக நியூ மாமுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக நான் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு பெரிய சைஸில் 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. தக்காளியும் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 நிமிஷம் குக் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இருந்தேன். நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் லட்சியம் உங்கள் கையில். தக்காளி கொஞ்சம் வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, கருவாடு எடுத்துக்கலாங்க. நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். போட்டு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் பார்த்துடலாங்க. மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ மசாலா ஐட்டம்லாம் பச்சை வாசனை போயிடுச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. சாரிங்க, இதில் நான் கத்திரிக்காய் ஆட் பண்ண மறந்துட்டேன். நான் எப்போவுமே எந்த கருவாடு குழம்பு பண்ணாலுமே கத்திரிக்காய் ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். முழு கத்திரிக்காவை 4 ஸ்லைஸாக போட்டுக்கணுங்க. எனக்கு அப்படி போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய், கருவாடு 2யும் சேர்த்து சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 2 கொதி கொதிச்சதும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவாடு எல்லாத்தையும் சேர்க்க போகிறோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. கருவாடு நல்லா வேகட்டும். நம்ம பால் சுறா கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மூடி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.